வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழகத்தில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இப்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபேஸ் 1ல் ரவுண்ட் 1, 2, 3 முடிஞ்சு அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 90% இடங்கள் நிரப்பப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். மீதம் இருக்கக்கூடிய 350+ இடங்களுக்கு தான் இப்போ அடுத்த கட்ட கவுன்சிலிங் நடக்க போகுது. இந்த 23ஆம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சீட்ஸ் எதுவும் வேக்கன்சி இருந்தது அப்படின்னா 26/3/2022 அன்னைக்கு ஸ்லைடிங் 3 நடக்கலாம். ஒரு வேளை சீட் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டா மீண்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 22, 23, 24 இந்த 4 டேட் கொடுத்துருந்தாங்க. பட் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் மாணவர்கள் இருக்கிறதுனால 23ஆம் தேதி மட்டும் 2 செஷனாக நடக்க போகுது. அதுக்கான லிஸ்ட் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ரவுண்ட் 3 முடிஞ்சதுக்கப்புறம், இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இடங்கள் காலியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். 4297 இடங்கள், அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜஸ் இந்த சீட் எல்லாத்துலேயுமே இன்னும் 300 சொச்சம் இடங்கள் மட்டும்தான் பாக்கி இருக்குது. மீதி இடங்கள் முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக யாருக்காச்சும் சான்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது வரக்கூடிய 23ஆம் தேதி அல்லது 24ஆம் தேதி நமக்கு தெரிய வந்துடும். ரொம்ப கம்மியான இடங்கள் மட்டுமே காலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்லைடிங் மூலிமா கொஞ்சம் பேர் மேலே போகலாம், ஒரு சில பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம். அப்போது இன்னும் ஒரு சில இடங்கள் மட்டுமே உருவாகலாமே தவிர இதற்கு மேல் பெரிய அளவில் வேக்கன்சி இருக்கிறதுக்கும் சீட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை. ஸோ அடுத்த ஸ்லைடிங் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.